திருச்சி மாவட்டம் அரசன்குடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கான கல்லறைக்கு பாதை வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்தும் அரசு நிர்வாகங்கள் கண்டுகொள்ள மறுப்பதாக புகார் தெரிவித்திருக்கும் இவர்கள் தங்கள் கோரிக்கை மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் அரசன்குடி கிராமத்தின் சந்தியாகப்பர் கோவில் தெருவைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கல்லறை தோட்டத்தை இறந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் அந்த கல்லறைக்கு செல்ல பாதை இல்லை என அரசன்குடி கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். பாதை இல்லாததால் வயல்வெளி வழியாகவே இறந்தவர்களின் உடலை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு செல்லும்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களை மிதிப்பதால் அவை சேதமடைவதாகவும் இதனால் விவசாயிகள் நஷ்டமடைவதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். எங்களுக்கு தலைவருங்க எலெக்ஷனில் நாங்கள் உங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு போகிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எங்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்ல. இந்த பாதை அப்படியே தான் கிடக்குது. பாதை அமைக்க வழி இல்லாத பட்சத்தில் கல்லறையை வேறு இடத்தில் அமைத்து தர வேண்டும் எனவும் அரசன்குடி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்தப்பட்டதா தெரியல. ஏதோ 2010 அதுக்கு முன்னாடி கூட 3 திருப்ப நானே கொடுத்துருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது கூட கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் வரல. இல்லை அரசு அதிகாரிகளை எடுக்கப்படுதா இல்லை எடுக்கப்படாமல் நடிக்கப்படுதான்னு தெரியவில்லை. அரசன்குடி கிராம மக்களின் பிரச்சினை குறித்து மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் கேட்டபோது இப்பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இறந்தவர்களை கல்லறைக்கு கொண்டு செல்வதற்கான பாதை இல்லை, உடனடியாக பாதை அமைத்து தர வேண்டும் அல்லது கல்லறையை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது குறித்து மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் நாம் பேசினோம். உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் அங்கு பாதை அமைத்து தரப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். இந்த கிராம மக்கள் எழுத படிக்க தெரிந்த காலத்திலிருந்து மனு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட அரசு நிர்வாகத்திற்கு. விரைவில் இவர்களுக்கு பாதை கிடைக்கும் என்று நம்புகிறோம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் லெனின். திருச்சி மாவட்டம் அரசன்குடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் இறந்தோரின் உடல்களை அடக்கம் செய்வதற்கான கல்லறைக்கு பாதை வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த தொகுப்பை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக அப்பகுதி மக்களோடு நம் செய்தியாளர் லெனின் காத்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். லெனின், திருச்சி மாவட்டம் அரசன்குடி மக்களோட பிரச்சனை குறித்து பார்த்தோம். எத்தனை காலமாக அங்க இருக்கும் மக்கள் ஒரு கல்லறை பாதை வேண்டி கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்காங்க? அதாவது திருச்சி தஞ்சை எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கல்லணை, அந்த கல்லணையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அரசங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த மாதா கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு என்று அழைக்கக்கூடிய 2 தெருக்கள் இருக்குது. இங்கே தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கான கல்லறை தான், அதற்கான கல்லறைக்கு செல்வதற்கான பாதை தான் இந்த பகுதியில் இல்லை. குறிப்பாக இந்த பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கல்லறை அமைந்திருக்கு. இதற்கு இடையில இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதும் நிறைய முள்கள் அடர்ந்து காணப்படக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையில் ஒரு சிறு ஓடை ஒன்று இருக்கு. இந்த ஓடையை கடந்து அதன் பிறகு வயல்வெளிக்குள் செல்லணும். குறிப்பாக இந்த நேரம் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. சம்பா சாகுபடி செய்யப்பட்ட அந்த நாற்றெல்லாம் நன்கு வளர்ந்த நிலையில் இருக்குது. இந்த நாற்றையெல்லாம் மிதித்து இதை சேதப்படுத்தி கொண்டு தான் அந்த பாடையை தூக்கி கொண்டு கல்லறை தோட்டத்தை நோக்கி போகிறாங்க. இந்த வயலை தாண்டியவுடன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேட்டில் நீங்கள் ஏறி அதில் கொஞ்சம் தூரம் பயணிக்கணும். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வயலில், இதே போன்ற ஒரு வயலில் இறங்கி அந்த வயலையும் கிட்டத்தட்ட சேதப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு இந்த கல்லறை தோட்டத்தை அடையக்கூடிய ஒரு நிலைமை என்பதற்கு இது சரி செய்யப்படணும். இந்த பகுதி விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது கல்யாணம், காது குத்து போன்ற
நல்ல காரியங்களில் வந்து பங்கெடுக்கிறோமோ இல்லையோ, இந்த மரணம் சம்பவிக்கும் போது அந்த விசேஷங்களில் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு பல வெளியூர்களிலிருந்தும் இந்த உறவினர்கள் வந்து இங்கே வராங்க. அப்படி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களால் இந்த பாதையை கடந்து செல்ல முடியலை. அதே போல் பிணத்தை பாடையில் தூக்கி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த பகுதியில் நீங்கள் நடந்து கூட போக முடியாது, சைக்கிள் போக முடியாது. இந்த சூழ்நிலையில் இவங்களை இந்த உடலையும் தூக்கிக்கிட்டு அந்த பாடையோடு நடந்து போகும்போது மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த பாடையோடு வந்து இந்த சேத்துல கீழே விழுந்துடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக 2.5 to 3 அடி ஆழத்திற்கு சேர் வந்து இந்த வயல்களில் வந்து நிரம்பி காணப்படுது. அந்த சேரையெல்லாம் கடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முள்ளையும் வந்து பொருள்படுத்தாமல் ஒரு பெரிய சவாலான காரியமாக இருக்குது அந்த கல்லறை தோட்டத்துக்கு போகிறது என்பது. இது இன்று நேற்று அல்ல, இது பல தலைமுறை காலமாக இவர்களுக்கு வந்து இதே விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவர்களுக்கு பாதை வேண்டும் என்று பலரிடம் மனு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கட்டும், வட்டாட்சியராக இருக்கட்டும், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், இப்படி பல அதிகாரிகளிடம் பல முறை வந்து மனு கொடுத்துருக்காங்க. தேர்தல் நேரங்களில் மட்டும் இது குறித்து வந்து பேசப்படுதே ஒழிய மற்ற நேரங்களில் பேசப்படுறதில்லை. அதே போல் ஏதாவது மரணங்கள் சம்பவிக்கும் போது மட்டும் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதே ஒழிய மற்ற நேரங்களில் இதை பற்றி பேசப்படுறதில்லை. இப்படி ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை வந்து கிடப்பிலே கிடக்கு, சரியான பாதை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களக்கூடிய விஷயமாக அந்த பாதிப்பாக இருக்குது. இப்போ நம்மோட சௌரியம்மாள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க கல்லறைக்கு பாதை இல்லாமல்? நாங்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து 60 வருஷம் ஆச்சுங்க. இந்த 60 வருஷமா பிறதான் தூக்கிட்டு போனால் அந்த வயலில் தான் போகணும், முள்ளுக்காட்டில் போகணும். முள்ளுக்காடு போனால் அதுக்கு அங்கிட்டு ஒரு வயல், அந்த வயலில் வழியாக போய் தான் கல்லறைக்கே போகணும். அது மாதிரி இருக்குது. எங்கள் முன்னோர்கள் மாமனா மாமியா அவங்களுக்கு முன்னோர்கள் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாதை தான். எங்களுக்கு விடுவு காலமே இல்லை. அதான் நீங்கள் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, ரோடு போட்டு கொடுங்க. இப்போ நம்மோடு ஸ்டாலின் நேசமணி இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த பாதையை கடந்து போயிட்டுருக்கீங்க? இப்படி பாதையை கடந்து போகும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? காலகாலமாக பார்த்தீங்கன்னா சார், எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து இது எங்களுக்கு வந்து இடுகாடு பாதை. கல்லறைக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது சேத்துலையும் சகுதிலையும் நாங்கள் வந்து கரடு முரடான பாதையை நிறையா சந்திக்கிறோம். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டா கூட ரொம்ப சிரமப்பட்டு இருட்டு நேரத்துலலாம் நாங்கள் போகிறதுக்கு வரைக்கும் எங்களுக்கு பாதையே கிடையாது. நாங்கள் வந்து காலகாலமாக எங்கள் தலைமுறையிலேருந்து இப்போ எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாங்களும் ரோட்டுக்காக அதிகாரிகள் இடத்துலையும் சரி மற்றவங்க இடத்துல எத்தனையோ வாட்டி நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியான இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எங்களுக்காக இன்ன வரைக்கும் எடுக்கப்படலை. இதை வந்து இப்பொழுதாவது நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து இதை தடையிட்டு எங்களுக்கு இந்த பாதையை சரி பண்ணி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. எங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு சவால் தாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி கீழே வந்தோம்னா பாடியோட நாங்கள் கீழே தான் விழுவணும். விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன வெளியூர்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு இன்ன வரைக்கும் கடைசிக்கு இடுகாடு வரையும் வந்ததே கிடையாது. யாரும் வருவாங்க, என்ன அந்த ஊரில் இன்னமும் வந்து இந்த சேத்துலையும் முள்ளிலையும் போகிறாங்கன்ட்டு பாதியில் நின்றுக்குவாங்க. நாங்கள் தூக்கிட்டு போகிற 4 பேர் தான் அந்த வயலில் தூக்கிட்டு போகணும். இப்படி வந்து வர உரமுறையெல்லாம் கூட எங்களை இன்ன வரைக்கும் கடைசி ரூபா வந்து எங்களை அடக்க ஆராதனைக்கு வந்ததே கிடையாது. நாங்கள் எங்கள் ஊருக்காரவங்க தான் என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலை போகணுமென்ட்டு உளுந்து எழுந்திரிச்சு இந்த முள்ளிலையும் காட்டிலையும் நாங்கள் போயிட்டு இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணுங்க. இது சம்பந்தமாக யார்கிட்டையாவது மனு கொடுத்துருக்கீங்களா? அதிகாரிகள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க என்பது குறித்து இப்போ தனசாமி நம்மோட இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் யார்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க? அந்த மனு கொடுத்ததுக்கு அதிகாரிகள் என்ன மாதிரியான பதில் அளிச்சாங்க? மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கொடுத்துருங்க சார். 2010 கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிஓ பார்க்க சொல்கிறாங்க, இல்லைன்னா தலைவர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணால் கிளர்க்கு வந்து சரிங்க செஞ்சு தராங்கன்னா அப்படியே போட்டுறாங்க கிடப்பில். ஏற்கனவே சிஎம்க்கு கூட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், அதுவும் எந்த பதிலும் இல்லை. நான் கலெக்டர் ஆஃபீஸில் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க மனுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அரசு அதிகாரிகள் மீது கவனம் செலுத்தணும். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? குறிப்பாக இந்த வயலுடைய உரிமையாளர்கள் என்ன மாதிரி வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்களா? எங்கள் வயலை மிதிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவங்க எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறாங்களா? அந்த வயலுடைய உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, எதிர்ப்புகள்லாம் அவங்க பண்ணல. அவங்க வர்ற தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் இது மாதிரி கலெக்டர்கிட்ட பேசி வந்து இதுக்கு பாதை ஏற்பாடு பண்ணுங்கள், இல்லைன்னா மெயின் ரோட்டில் ஏதாவது பொது இடம் இருந்துச்சுன்னா அங்கே ஏற்பாடு பண்ணுங்கள். அப்போ ஏன் தலைவர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் போய் அடிக்கடி முறையிடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி திராவிடருக்கும் அவங்களுக்கு இருக்கிறதுனால எஸ்சிங்களுக்குனாவே செஞ்சு தரணும். ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொடுக்குறவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறவங்களாம் சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்னமோ என்னைக்கு தான் இதுக்கு விடிவு காலம் வரும்னு தெரியல.
நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குறிப்பாக நீங்கள் பிணத்தை தூக்கிட்டு போன அனுபவத்தோடு இருப்பீங்க. ஸ்டாலின், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மக்கள் இப்போ குறிப்பாக சமீபத்தில் வந்து அன்பு செல்வன் வந்து இறந்து போனார். அவர் கலைச்செல்வனுடைய உடலை இந்த பாதையில் தான் தூக்கிட்டு போனாங்க. அவரும் சாலை விபத்தில் தான் வந்து இறந்து போனார். கிட்டத்தட்ட இறந்த நபர் மீண்டும் கல்லறைக்கு போகிறதுலையும் சாலை பிரச்சனை என்பது இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பதிவு பண்ணோம். அந்த பிணத்தை வந்து நீங்கள் தூக்கிட்டு போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிங்க? அதாவது சார், அவர் வந்து இறக்கும்போது 11 மணி. நாங்கள் நினச்சிருந்தா அன்னைக்கே அடக்கம் பண்ணியிருக்கலாம் அவரை. எங்களுக்கு பாதை சரியில்லாதனால தான் மறுநாள் சாயந்தரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம், எவ்வளோ கலெக்டருக்கு சொல்லியிருக்கோம், பிடிஓக்கு சொல்லியிருக்கோம், யூனியனில் மனு கொடுத்துருக்கோம். அரசியல் தேர்தல் நேரம் மட்டும்தான் இந்த கல்லறை பிரச்சனையை கொண்டு வந்து எங்களை மனசில் அந்த கல்லறை பிரச்சனையை கொண்டு வந்து ஓட்டு வாங்க ரெடியாக இருக்காங்களே ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கடப்பில் போட்டுறாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் தொகுதிக்கு அருகில் உள்ள நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும் அரசு. எங்களோட உறவினர்கள் வந்து கல்லறைக்கு வரும்போது பாதியிலே நின்றுறாங்க. வயலில் இறங்க முடியல, ஃபேண்ட்டை சுருட்ட முடியல, உள்ளே வர முடியல, இடுப்பளவு சகதியில் நாங்கள் வர முடியலங்கிறதுக்காக இங்கேயே நின்றுறாங்க. நாங்கள் பாடியை தூக்கிட்டு போகிற நாங்கள் 4 பேர் மட்டும்தான் நாங்கள் போய் அடக்கம் பண்ணிட்டு வர சூழ்நிலை இருக்குது சார். எங்களுக்கு இது கல்லறை திருநாள் நாட்கள்லையோ மற்ற கல்லறை திருநாள் நாட்களில் உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கான எங்களுக்கு அந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு நீங்களாக பார்த்து அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க வழி உண்டு. இப்போ மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் இருக்குது. அந்த கல்லறையை நீங்கள் ஏன் பயன்படுத்தலை? அல்ல அங்கே வேறு காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் கல்லறை அமைச்சு கொடுக்க சொல்லி ஏதாவது கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்களா? கோரிக்கை முன் வச்சு நாங்கள் போய் சுத்தம் செய்தோம். அதற்கு பஞ்சாயத்து தலைவரும் மற்ற ஊர் மக்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாங்கள் இப்படி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார். புதிய தலைவர்கள் வந்து பண்ணித்தரேன்னாங்க. இதுவரையிலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நியூஸ் மூலியமாக எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் காலகாலமாக இப்படி ஒரு மோசமான பாதையில் போயிட்டுருக்கீங்க. இந்த வயலோட உரிமையாளர்கள்ட்ட பேசி இதில் எங்களுக்கு ஒரு பாதை கொடுங்க, ஒரு சாலை அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்களா? அப்படி அவங்க இடம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா? எந்த தடையும் சொல்ல சார். அவங்களே எந்த தடையும் சொல்ல. கவர்மெண்ட்டு தான் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். ஊர் மக்கள் வந்து எந்த மாதிரி இதுவும் கிடையாது. அவங்க வந்து பாதையை வந்து போட்டுக்கன்னு தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வர்ற எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அப்பயே செஞ்சு தராங்கிறாங்க, அதுக்கப்புறம் செஞ்சு தர மாட்டாங்க சார். தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் மிக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கல்லறைக்கு செல்வதற்கான பாதை என்பது பல தலைமுறைகளாக இன்னும் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அந்த பாதை விரைவில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நாம் வந்து மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு வந்து கொண்டு போனோம். மாவட்ட ஆட்சியர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த வயலினுடைய உரிமையாளர்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்கும் பட்சத்தில் நாம் வந்து சாலை அமைக்கிறதுக்கான பணியை உடனடியாக செய்ய முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அளிச்சிருக்காங்க. அதே போல் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர், கிளியூர் பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவங்க தமிழ் இலக்கிய அவங்கள வந்து நம்ம சந்தித்து அவங்கள்ட்ட இதை ஏன் இந்த பாதை அமைக்கலை அப்படின்னு கேட்டோம். நாங்கள் வந்து இந்த பொறுப்புக்கு வந்து 4 ஆண்டுகள் தான் ஆகுது. இது பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை என்பது இருக்குது. இந்த வரக்கூடிய கோடையில் இந்த பயிர்கள்லாம் வந்து அறுவடை செய்ததற்கு பின்னால் அவர்கள் வந்து இடம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய இடம் கிடைத்ததற்கு பிறகு நாம் வந்து சாலை அமைக்கலாம், அதற்கான பணிகளை வந்து நாங்கள் துரிதமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கிய வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. சரண்யா, இந்த அரசன்குடி மக்களுக்கு ஒரு மனிதனின் கடைசி பயணமே இத்தனை சவால் நிறைந்ததா இருக்கிறத பதிவு செஞ்சிருக்கீங்க லெனின். இதுல இன்னொரு வழியும் இருக்கு இல்லையா? வேறு வழி செய்து கொடுக்கறத பத்தி அரசு அதிகாரிகள் கிட்ட பேசியதா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மக்களும் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. வேறு கல்லறை பத்தி அதிகாரிகள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா? என்ன விஷயம் அவங்களை தடுக்குது இவர்களுக்கு வேறு ஒரு புதிய கல்லறை கட்டி கொடுக்கறதுல? இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமத்தினுடைய பிரதான சாலை, அந்த சாலையிலேயே அருகாமையில் விளாத்திக்குளம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய குளத்தினுடைய கரையில் ஏற்கனவே மற்றொரு பிரிவினர் வந்து தங்களுடைய கல்லறையை வந்து அமைச்சிருக்காங்க. அதற்கு எதிர்புறமே ஒரு கல்லறையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி வேறொரு கல்லறையை இடத்தை வந்து இவங்களுக்கு வழங்கலாமா அல்லது இதே கல்லறைக்கான பாதை கொடுக்கலாமா என்பது குறித்து மாவட்ட அரசு நிர்வாகமும் வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று இந்த மக்களும் நம்புகிறாங்க. நீண்ட காலமாக வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனை தற்போது வந்து மாவட்ட அரசினுடைய கவனத்திற்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரும் அப்படின்னு நம்புகிறாங்க. சரண்யா,
இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாவே ஒரு தீர்வு கிடைக்கும் நாமும் நம்புவோம். லெனின், அங்கிருந்து கள தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. இன்றைய தீர்வை தேடி பகுதியில் சரியான கல்லறை பாதையை தேடி காத்திருக்கும் திருச்சி அரசன்குடி மக்களின் பிரச்சனையை பதிவு செய்தோம். மேலும் பல செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு.